என்னது ஆதார் அப்டேட் பண்ண செப்டம்பர் 14 வரைக்கும் தான் கடைசி தேதியா? சரி வாங்க என்ன தகவல் அப்படின்ற முழுமையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டு அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 வருஷமாக நீங்கள் ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஃபோன் நம்பரோ அட்ரஸோ நேமோ எதையோ ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காசே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துடலாமா? அதுக்கு கூகுளில் போயிட்டு myAadhar.uidi.gov.in போனோன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ அதில் இந்தமாதிரி லாகின் பேஜ் அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர போகிறோம். ஸோ இந்த அஃபிஷியல் மை ஆதார் பேஜில் தான் என்ன பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ டில் 14 செப்டம்பர் 14 செப்டம்பர் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கிளிக் டு சப்மிட் அப்படின்றது கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது லாகின் பேஜ். லாகின் பேஜில் என்ன கேட்கும் அப்படின்னா, நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதேமாதிரி கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறமா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தேவை, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலிடாக இருக்கிற, அதாவது கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா லாகின் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ லாகின் கொடுத்தோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த சர்வர் மோஸ்ட்லி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சென்டருக்கோ ஏதோ ஒரு நெட் சென்டருக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால் நம்ம வீக்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு காசுமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் எப்படி இருக்கணும், அந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் சைஸ் 2 MB இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சப்போர்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இது 3மே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டிக்காக ஒரு ப்ரூஃபும் உங்கள் அட்ரஸ்க்காக ஒரு ப்ரூஃபும் கேட்பாங்க. ஸோ ஐடென்டிட்டிக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றத அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதிலே தெரியும். உங்களோட பேன் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, அதே மாதிரி உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஓட்டர் ஐடி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ டு அப்லோட் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபைலில் இருக்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எந்த டாக்குமெண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, கரெக்ட் சைஸில் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ்க்கான ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கலாம், கேஸ் பில் இருக்கலாம், இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கலாம், அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு இருக்கலாம், அதே மாதிரி SC/ST சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம், உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கலாம், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், அதுமாதிரி வாட்டர் பில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? எது உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்து அதே மாதிரி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வியூ டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு கண்டினியூ டு அப்லோட் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கேட்கும். நான் மேலே கொடுத்த எல்லாமே உண்மை தான், இது எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ்க்காக கேட்டிருக்கோம். ஸோ அந்த செக் பாக்ஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், சப்மிட் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சப்மிட் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சப்மிட் பேஜ் வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ நம்ம அது காசு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்மிட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட், ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸோடு இதில் என்ன பண்ணுவோம் ஷோ ஆகும். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இந்த வெப்சைட்லேயே வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ அப்டேட் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து அப்டேட் பண்ணாமலே இருப்பாங்க, இல்லைனா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தமாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களோட இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, ஒரு தடவை டேட் ஆஃப் பர்த் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபோட்டோ பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து உங்களோட அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே என்ன ஆகும் இதில் ஷோ ஆகும். ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஆதார் அப்டேட் பண்ண காசு வந்து நிறைய இடத்துல வேறு சொல்கிறாங்க, எனக்கு அது கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. என்ன அப்படின்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறது வந்து என்னது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் வந்து ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணுறது என்னது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சிலதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன காசு இல்லைன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் ஆஃப் என்ரோல் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளோட கைரேகை வைக்கிறது, அந்த கருவிழி வைக்கிறது, ஃபோட்டோ, இதெல்லாம் இது நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் வந்து எப்பப்போ ஃப்ரீ அப்படின்னா 5லேருந்து 7 வயசு இருக்கிறவங்க பண்ணால் ஃப்ரீ. அதே மாதிரி 15லேருந்து 17 வயசு இருக்கிறவங்க பண்ணால் ஃப்ரீ. மற்றபடி எல்லோரும் என்னது அதர்வைஸ் வந்து எல்லோரும் அது 100 rupees தரணும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் அப்டேட் அப்படின்னா அப்டேட் ஆஃப் என்ரோல் உங்களோட நேமு, உங்களோட ஜெண்டர், அதாவது நீங்கள் ஆண் பெண் அந்த பாலினம் இருக்கும்ல அதை மாற்றுறது, அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி அதெல்லாம் மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, மொபைல் நம்பர் மாற்றுறது, இமெயில் அட்ரஸ் மாற்றுறது, வேறு ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் இது சேமாக இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பயோமெட்ரிக் மாற்றுறப்பவே இதெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா ஃப்ரீ. அப்படி இல்லை பயோமெட்ரிக் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் மட்டும் மாற்றுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்டேட், அதாவது நம்ம டாக்குமெண்ட் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னா உங்களோட 14/9 வரைக்கும் என்னது ஃப்ரீ நம்மளோட ஆதார் வெப்சைட்டில். இல்லை ஆதார் சென்டருக்கு நான் போய் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னது அதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சீக்கிரமே ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வீடு.